மதன் வாப்பா. நல்ல வேலை நேத்து நீ வந்தனாலதான் அவனும் வந்தா கூட்டிட்டு போக முடிஞ்சு, இல்லாட்டா வந்திருக்கவே மாட்டான். அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? எதுவும் உன்கிட்ட சொன்னானா? நான் கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கான். உன்கிட்ட எதுவும் சொன்னானா? என்னம்மா நீங்க இப்படி கேட்டீங்க? பிடிக்காம நேத்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. உங்கள்ட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன், அவன்கிட்ட கேட்டுறாதீங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க இருந்து இல்ல, இவன் வெளிநாட்டுக்கு போனான்ல, அங்கேயே இந்த பொண்ணு அவனுக்கு தெரியும். இப்ப கூட ரீசெண்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பொண்ணு அடிக்கடி வரும். இவன்கிட்ட கேட்டா இல்ல அப்படின்பான். ஆனா உண்மை, ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றாங்கம்மா. அப்படியா? உண்மைதானா? நேத்து அதுதான் அவன் காலையில இந்த பொண்ணுக்கு போட்டோ காமிச்சு, இந்த பொண்ணை தான் நான் சின்சியரா விரும்புறேன் அப்படி இப்படின்னா. ஆனா அந்த பொண்ணு வெளிநாட்டுல இருக்குன்னு சொன்னா. அவன் வெளிநாட்டுல இருக்க உண்மைதாம்மா. கார்த்திக் இருந்த நாள் வரை அங்க இருந்தா. கார்த்திக் இல்லையா, அப்புறம் அந்த ஊர்ல நீ இருக்கவே மாட்டேன்னு அடுத்த ஃபிளைட்ல இங்க ஏறி வந்துட்டா. அப்படியாப்பா? கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் அந்த பொண்ணுகிட்ட எதுவும் உளறி வச்சுட்டானோ, என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிடுவானோ அப்படி இப்படின்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பூமாரியே நினைச்சிட்டு வாழ்க்கை கடைசி வரை தொலைச்சிருவானோ நினைச்சு பயந்தேன்ப்பா. நீ பேசுறது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிலாம் இருந்தா நாங்க விட்டுருவோம்னா என்ன? அவனுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்லம்மா. இந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கும் அப்படிதான். கார்த்தினா உயிர். அம்மா, இந்த விஷயம் நம்மக்குள்ள இருக்கட்டும். கார்த்திட்ட எதுவும் கேட்டுறாதீங்க. கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு சாதிச்சிருவான். கேட்க மாட்டேன்ப்பா, கண்டிப்பா கேட்க மாட்டேன். அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாதான் நான் வேண்டாத கோவில் இல்ல. பூமாரி போனதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப ரொம்ப ஹேர்ட் ஆயிட்டான். அவனை பார்க்கவே முடியல. நல்ல வேலை என் பிள்ளை இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானே. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கையோடி சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணும். அது மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணு லேசப்பட்ட பொண்ணு இல்ல. கல்யாணம் பண்ணா கார்த்தி தான் பண்ணணும். தவமா தவம் இருந்து அவனை ஒத்துக்க வச்சிருக்கு. இவன் அந்த ஆரம்பத்துல இந்த பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன மதன் டாக்டர், காலையிலே என்ன பத்தி ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க போல. என்னன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்கோம்ல. என்னம்மா என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கான்? என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கான். உன்னை பத்தி ஒண்ணு இல்லடா, சும்மா பொதுவா பேசிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம். மத்தியானம் எனக்கும் சேர்த்து லஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களான்னு கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு என்னப்பா சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்புற மாதிரி ஒண்ணும் தெரியலையே. டேய் அம்மா, இவன் என்ன பத்தி ஏதாவது சொல்லியிருப்பான். கண்டிப்பா அது பொய்யா தான் இருக்கும், நம்பாதீங்க. உன்னை பத்தி போய் சொல்ல என்னடா இருக்கு? அது நம்ம மதன் உன்னை பத்தி போய் சொல்லணும் என்ன? அப்புறம் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காடா? நேற்று பாத்துட்டு வந்தோமே, நீ எதுவுமே சொல்லல. தரகிட்ட மேற்கொண்ட விஷயம் பேசணும்ல, சொல்லுடா. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அட என்னம்மா, பிடிக்காமல அரை மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பிடிச்சனாலதான் பேசிட்டு இருந்தாங்க. அட போங்கம்மா, எனக்கு கிளினிக் போகணும், டைம் ஆயிட்டு. போங்க. டேய் வாடா. பேசாம நம்மளும் டாக்டருக்கு படிச்சோம் இல்ல, தெரியாம எம்பிஏ படிச்சிட்டோம். டாக்டருக்கு மட்டும் படிச்சிருந்தா ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட்ல இருந்துக்கலாம். அடிக்கடி பாத்துக்கலாம், பேசிக்கலாம், ரொமான்ஸ் கூட பண்ணிக்கலாம். மணி 10 o'clock ஆகுது, இன்னும் டாக்டர் கார்த்திக் வரல. ஒரு சின்சியரே இல்லையே. ஹாஸ்பிட்டல்ல 10 o'clockனா டாக்டர் வந்துருவான்னு ரிசப்ஷன் சொல்லுவாங்க. ஆனா அவர் வர்ற டைம் 11 o'clock. எனக்கு வரட்டு உண்டு இல்ல நாக்கிறேன். ஏய் மகா, என்ன எப்ப வந்த? வாட் அ சர்ப்ரைஸ். காலையில தான் 8:30 மணி வரை என்கிட்ட பேசிட்டு இருந்த, வர்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. என்ன மேடம்? சொல்லிட்டு வந்த சர்ப்ரைஸ் இருக்காதுல்ல, அதான் சொல்லாம வந்தேன். அது இல்லாம உங்க வாய்ஸ் கேட்டவொடனே உங்களை நேர்ல பார்க்கணும் ஆசை இருந்து அதான் வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன டாக்டர்? டாக்டர்னா 10 o'clock டியூட்டி வர வேண்டாம்? மணி எத்தனை? 10:45. 10 o'clockன்னு சொல்லிட்டு 45 நிமிஷம் லேட்டா வரீங்க. என்ன டாக்டர் இப்படி பண்றீங்க? வர வர உங்களுக்கு இந்த ஒர்க் மேல ஒரு சின்சியரிட்டி இல்லையே. 10 o'clockனா 9:45 இருக்கணும், தெரியும்ல? நாளைல இருந்து 10 o'clockனா ஷார்ப்பா வரீங்க. ஓகே மேடம், நாளையில இருந்து 10 o'clockனா ஷார்ப்பா வந்துவேன். இன்னைக்கு 10 o'clock வந்திருப்பேன் நான். 9:30 வரை ஒரு பொண்ணு மகான்னு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம பையன்னு சொல்ல முடியாது, சடனா கோவம் வந்துரும். அதுக்காக சரி ஏதோ பேசிட்டு போட்டுமேன்னு பேசிட்டு இருந்தேன்னா அப்படி 9:45 ஆயிட்டு. அப்புறம் கிளம்பி வர்றதுக்கு 1 hour ஆயிட்டு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி ஏமலே கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நீங்க தான் ஃபோன் பண்றதுல ஒரு குட் மார்னிங் சொல்ல வேண்டாம் காலையில, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி வாங்க, கேண்டீன் போய் ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம். என்ன ஆளுக்கு ஒரு காஃபியா? டைம் என்ன தெரியுமா? 10:45. எவ்வளவு பேஷண்ட்ஸ் வெளியே நிக்காங்க, காஃபி சாப்பிடணுமா? அதெல்லாம் இப்ப முடியாது. இப்போதைக்கு நான் கொஞ்சம் பிஸி. மேடம் கிளம்புறீங்களா? என்ன கார்த்திக், உங்களோட ஃபியான்சி வந்திருக்கேன். ஆக்சுவலா நீங்க தான் என்ன ஒரு காஃபி ஷாப் கூட்டிட்டு போகணும். நானே கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்றீங்க. அது இல்லாம
இப்ப போனேன்னு வைங்களேன், இன்னைக்கு நான் வரவே மாட்டேன். ஏய் லூசா நீ, டியூட்டி டைம் இன்னைக்கு மண்டே, வெளியே பார்த்துல எவ்வளவு பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, இப்ப போய் காஃபி சாப்பிடணும்னு சொல்ற. இன்னைக்கு நீ வரவே வேண்டாம், தயவு செஞ்சு நாளைக்கு வா சரியா? காஃபி ஷாப் தானே, கண்டிப்பா ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். இப்ப மேடம் கிளம்புங்க. என்ன வர வர சார பார்க்கவே முடியல, அம்பிட்டு பிஸியோ? ஏன் இப்படி நேரம்? இல்லப்பா அப்படிலாம் இல்ல, பிஸிலாம் இல்ல. காலையில போனேன், மத்தியானம் சாப்பிட வந்தேன், மத்தியானம் கிளம்புனேன், சாயந்தரம் வந்திருப்பேன். சேகரனையும் கூட ஒரு இடம் வர போயிருந்தேன். அதான் லேட் ஆயிட்டுப்பா. நானே உங்கள்ட்ட பேசணும்னு தான் இருந்தேன். அப்பா சேகரனே ஒரு இடம் கூட்டு போனாருப்பா, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ப்பா. நம்ம ஜங்ஷன் இருக்குல்ல பக்கத்து ஊர்ல, அங்க மெயின் ரோட்ல பெரிய ஒரு கடை இருக்கு தெரியுமாப்பா, மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட்டு. அங்கதான் போனேன். அங்க விற்க போறாங்களாம். அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் போல, வீடு வாசல்லாம் வித்துட்டாங்களாம், கடையும் விக்கணும்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சேகரன்ட்டு தான் விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதான் என்னைய கூட்டிட்டு போனாங்களா. அப்ப சேகரன் சொல்லிச்சு, இப்படி ரேட்டு குறைவா தான் கேட்பாங்க, ஆளுக்கு பாதி பாதி போட்டு இந்த கடையை ஓபன் பண்ணுமாடா என்ன எதுன்னு கேட்டாரு. மெயின் இடம் வேறப்பா, அம்புட்டு பொருள்களும் இருக்கு, பெரிய கடையா இருக்குப்பா. எனக்கும் ஆசையா இருக்கு, அவர் சொல்லுது சரின்னு பட்டது. என்னப்பா சொல்றீங்க நீங்க? ரேட்டு என்ன எம்புட்டு அதெல்லாம் விவரம் ராத்திரி வாட்ஸ்அப்ல அனுப்புதேன்னா, அதான் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுதேனே அண்ணேன்னு சொன்னேன். ஆமா பக்கத்து ஊர்ல பெரிய மார்க்கெட் இருக்கு, அதுவும் இந்த ஜங்ஷன்ல இந்த திருப்பத்துல. அவங்க அப்பாலாம் பெரிய புள்ளி அடிச்சாடா, அது எப்படிதான் விலை கொடுப்பாங்க? இல்லப்பா, அவங்க அப்பா பெரிய புள்ளிதான். அவங்களுக்கு இப்ப ஏதோ கொஞ்சம் கஷ்டம் போல, அதான் விக்கதா சொல்லிக்கிட்டாங்க. விலையும் அம்புக்கெல்லாம் ஒண்ணும் கேட்கல. அவங்க அந்த கடையில இருந்தா ரொம்ப பெரிய ஆளா அனாகலாம். அதான் மொத அவங்க வாங்கின இடமா, அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க குடும்பமே நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிச்சான். இப்ப கொஞ்சம் கஷ்டத்தால விக்கலாம். அதான் என்ன ஏதுன்னு ஒரு இட்டு பாத்துட்டு வருமாப்பா நாளைக்கு போய். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேகரனும் நானும் பாதி பாதி போட்டு ஆரம்பிக்கலாம் தான் இருக்கோம். பொண்ணையும் இருக்கல்லப்பா, பாத்துக்கிடுவா கணக்கு வழக்கலாம். சரிடா, பாத்துட்டு எதுவுமே சட்டுன்னு முடிவெடுக்க கூடாது. நான் 2-3 பேர்ட்ட விசாரிச்சுக்கிட்டு அப்புறம் நாளைக்கு பேசலாம் என்ன. போய் சாப்பிடு, டைம் ஆகுதுல. என்ன சரவணா, எங்க கடை கொடுக்காக? நல்ல மெயின் இடமாப்பா, பாத்துக்கிட்டியா? இப்ப துட்டை வாங்கிட்டு நிறைய பேர் ஏமாத்துதாக. என்ன ஏதுன்ட்டு பார்த்து இறங்குங்க எந்த விஷயத்துலயுமே. இல்லம்மா, ஏமாத்துறவங்கலாம் இல்ல. அவ ஓனர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நேரடியா பேசிட்டோம். அவருதான் சொன்னாரு, நீங்க வாங்க இருந்தா வாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்கனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் பார்வைக்கு அது எடுத்தா நல்லா வருவோன்ட்டு மனசுக்கு பட்டுது. அதான் அப்பாட்ட கேட்டேம்மா. சரிம்மா, கையெழும்பிட்டு வர்றேன். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறான்? இப்ப எதுக்கு நமக்கு மார்ஜின் மார்க்கெட் எல்லாம்? அவன் தொழில் பார்த்துட்டு இருக்கான், மாறி உங்க கூட இருக்கான், போதாது எதுக்கு அகல கால இருப்பானே. இல்ல அப்படி இல்ல காமாச்சி, சரவணா பிடிச்சிருந்தா வச்சு கொடுக்கலன்னு தப்பு இல்ல. ஆனா விசாரிச்சு எடுத்து வச்சு கொடுக்கணும். அவனும் ஒரு தொழில் இல்லாம தானே இருக்கான். விவசாயமும் உனக்கு தெரியாது, போவான் வருவான் மேப்பாருவா பாப்பான் அம்புட்டுதியான். அது ஒரு தொழில் ஆகாது இல்லம்மா. அவனை நம்பி ஒருத்தி இருக்குதா, இன்னும் நாளைக்கு குழந்தை குட்டின்ட்டு ஆகும், பணம் காசு வேணும், அவனுக்கும் முன்னேறணும்ல, அவனும் முன்னேறி வரணும், நல்லா இருக்கணும். சரி பாப்போம், நாளைக்கு நான் 2-3 விசாரிக்கிறேன். நல்ல இடம் அப்படி இப்படிட்டு இருந்தா நம்ம வீடு வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு வச்சிருக்கோம்ல, அதை போட்டு உனக்கு வாங்கி கொடுப்போம். சரிங்க, எதுவுமே பார்த்து எடுத்து செய்யுங்க. பொன்னி, சாப்பாடு எடுத்துட்டாமா? நீ இப்பமாமா சாப்பிடுத? நேரம் என்னாச்சு? சீக்கிரம் சாப்பிட வேண்டியதுதானே? மாத்திரை மருந்து போடுதவ, சீக்கிரம் சாப்பிடல, மாத்திரை மருந்து போட்டா செட் ஆகும். மணி 9 மேல ஆயிடுச்சு. இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சுல எல்லாரும் சேர்ந்துருந்து சாப்பிட்டு. அதான் சேர்ந்துருந்து சாப்பிடும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, 8 மணி போல சுக்கு காப்பி குடிச்சேன். அதான் பசி இல்லப்பா. என்ன மருமோல நீயுமா இந்நேரத்துக்கு சாப்பிடுத? நீ எல்லாம் ஒரு 7-7:30 மணிக்குள்ள சாப்பிட வேணாம். வயிற்றுக்குள்ள தச்சு இல்லம்மா, இப்படிலாம் இருக்கக்கூடாது. டயத்துக்கு சாப்பிடணும், மாத்திரை மருந்து போடணும், டயத்துக்கு தூங்கணும். இல்ல மாமா, நானும் சீக்கிரமா சாப்பிட்டுருவேன். 7 மணி போல பொன்னி பழம் கொடுத்தா சாப்பிட்டேனா, அதான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருந்து, அதான் கொஞ்சம் நேரம் போகட்டும்னு இருந்தேன். பூமாரி தான் இல்ல நெய்யா, பூமாரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். எதையாவது சொல்லிக்கிட்டு கிண்டல் பேசிக்கிட்டு கேலி பேசிக்கிட்டு கிடப்பா. அந்த கழுதை என்ன செய்தோ சாப்பிட்டோ என்னமோ. ஆனா வீடெல்லாம் நல்ல பெரிய வீடையா, ஆளுகளும் நல்ல ஆளுகளா இருக்காங்க. மாமியா மருமக குடும்பம் இல்ல. நம்ம பூமாரி ராசாத்தியாட்டம் அங்க இருக்கலாம். என்ன வழிதான் எட்டிடுச்சு. என்ன பத்தா வலி எட்டுனா என்ன, புள்ள நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கல, அதான் நமக்கு வேணும். நம்ம குமாரி அங்க நல்லா இருந்தா சரிதான். என்ன வலி எட்டிடுச்சுன்னா என்ன, முன்ன கால மாதிரியா? இப்ப கார் இருக்குது, நினைச்ச நேரத்துக்கு அவ வரலாம் போகலாம். நம்மள்ட்டையும் கார் இருக்குது, நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் நினைக்காத. என்ன ஒரு போன் போட்டா நேர்ல இருந்து பேசின மாதிரி பேசிட போதா அப்படிதான். அத்தான் மாமாட்ட பேசுனீங்களா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பத்தி? என்ன சொன்னாரு? சொல்லிட்டேன்,
பார்த்து சொல்றேன்னாரு. விசாரிச்சுக்கிட்டு அப்புறமா பேசலாம் அப்படின்னு இருக்காரு. அநேகமா ஓகேன்னு தான் நினைக்கிறேன். பாப்போம். மாதிரி கோயில் திருவிழா வருதுல, நமக்கு 3 வரி வரும். 3 வரியும் கொடுத்துடணும் முன்னக்கூட்டியே. என்ன பூமாரியும் மாப்பிளையும் கூப்பிடணும். கோயில் திருவிழா முத அவங்களுக்கு கல்யாணம் ஆகி வருது. பார்க்க வேணா? அடிக்கடி கூப்பிட்டா அவங்க எதுவும் நினைச்சுக்கிட மாட்டாங்க. இப்பதான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம், அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. அது கடையில கோயில் திருவிழா அப்படி இப்படின்ட்டா அவங்க மாமியார் மாமனார் எதுவும் சொல்லாதாங்க. சொல்றதுக்கு என்னமா இருக்கு? கோயில் திருவிழா தானே கூப்பிடுதோம். கோயில் திருவிழா என்ன அடிக்கடியா வருது? வருஷத்துக்கு ஒரு தரம் வரும். அவங்க வந்து நிக்க வேணாம். அது இல்லாம நம்ம ஊர் திருவிழா, தங்கச்சி இல்லாம எப்படி? கூப்பிடுவோம். எல்லாரும் வரட்டு. சரவணா சொன்ன மாதிரி கோயில் திருவிழா எப்ப மாதிரிதான் வருது. கூப்பிடாத கூப்பிடுவோம். மாப்பிள்ளைக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னாருல, கோயில் திருவிழாக்கு வந்தா இன்னும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும் என்ன. கோயில் திருவிழா முடியவும் நம்ம துளசிக்கு வளகாப்பும் வந்துடும் என்ன துளசி. அன்னைக்கு அம்மா போன் போட்டுச்சு, இந்த மாசம் கடைசியில சீமந்தம் பண்ணணும் அப்படின்ட்டு. நாளு நெருங்கிருச்சுல, 8 மாசம் முடிய போகுது. ஆமத்த, அம்மா நாளைக்கு நாள் குறிக்க போறாங்க. அங்க போயிட்டு போன் போடுதேன்னு சொன்னாங்க. திருவிழா முடியவும் சீமந்தம் வரும்ட்டு சொன்னாங்க அம்மா. என்னதான் பண்ணுது? போன் போடுவாங்கன்னு பார்த்தா மணி 10 போது இன்னும் ஒரு போன் இல்ல. ஒரு குட் மார்னிங் இல்ல, ஒரு குட் ஆஃப்டர்நூன் இல்ல, ஒரு குட் ஈவினிங் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு குட் நைட் கூடவா சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணுவோம். இல்ல இருக்குது அவருக்கு. இவரு போன் பண்ற மாதிரி எனக்கு தெரியலப்பா. நம்மளே போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதுதான். இன்னைக்கு ஒரு காஃபி ஷாப் போலான்னு கேட்டதுக்கு, இல்ல எனக்கு டியூட்டி தான் முக்கியம், நீ போயிட்டு வா. நம்ம இன்னைக்கு வர மாட்டேன்னு சொன்னது கூட, இன்னைக்கு நீ விளையாண்டாமா தாயே, நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரு. நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு வரல, அடுத்த நாள் போக தானே போறோம். அட, நம்மளே போன் பண்ணலாம்னு இருந்தோம், அவளே போன் பண்ணிட்டா. பார்ட்டிக்கு வேற வேலை வெட்டி இல்ல, அதனால டைம் போன் போட்டுட்டே இருக்கா. என்னன்னு கேப்போம். போன் எடுக்கல, டென்ஷன் ஆயிடுவா. ஹலோ கார்த்திக் சார், இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா என்ன? மணி 10 ஆக போகுது. இன்னொரு ஃபோன் பண்ணணும் உங்களுக்கு தோணலையா? நான் மத்தியானம் பாருங்க, காலையில குட் மார்னிங் மெசேஜ், மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங் குட் ஈவினிங், நைட்டு குட் நைட் மெசேஜ் கூட போட போறேன். இன்னும் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, என்ன செய்றன்னு கேட்க தோணுச்சா? அதாவது வேற எதுவும் இல்லாட்டா அப்படிதான், மொபைலே நோண்டிட்டு இருக்க தோணும். குட் மார்னிங், குட் ஈவினிங் எல்லா மெசேஜும் போடலாம். நான் அப்படி இல்லைல்ல, எனக்கு எனி டைம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஈவினிங் அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆவேன். அதான் மெசேஜ் எல்லாம் போட முடியலமா. ஆனா பார்த்தேன் நீ அனுப்புற மெசேஜ் எல்லாம். ஓஹோ, நீங்க பார்த்துட்டு தான் அப்புறம் ரிப்ளை பண்ணல அப்படிதானே? உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீங்க வர சரியில்லை கார்த்திக். ஒரு ஃபியான்சிட்ட ஒரு அன்பா ரொமான்ஸா ஆசை பேச கூட உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? டாக்டருக்கே ட்ரீட்மெண்டா? சரி சரி, எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாமா. நாளைக்கு ஈவினிங் நம்ம காஃபி ஷாப்ல மீட் பண்றோம், ஓகே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தந்தே ஆவேன். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? எனக்கு நைட் ஃபுல்லா நீங்க என்கிட்ட போன்ல பேசிட்டே இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லா பேசுறதா? சான்ஸே இல்ல. 11 o'clock வரதான் தூங்காம இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நான் தூங்கிடுவேன்ப்பா. ஹலோ சார், இது பனிஷ்மெண்ட், ஓகே? அட்லீஸ்ட் நீங்க பேசாத, நான் பேச கேட்டுதான் ஆகணும். ஓகே, நானும் உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும். உன்னை நேர்ல பாக்கும்போது எனக்கு என்னவோ பேசவே தோண மாட்டுக்கு. போன்லயே பேசிக்கலாம், சொல்லு. கார்த்திக், நேத்து நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? சப்போஸ் நான் அந்த இடத்துல இல்லாம வேற எதுவும் பொண்ணு இருந்தா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? மகா, ஆனா நீ சரியான ஆளுதான். நான் சத்தியமா நினைச்சே பாக்கல நீதான் அங்க பொண்ணா இருப்பேன்னு. நான் நினைச்சிட்டு வந்ததே வேற வேற ஏதாவது பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட கையில கால்ல விழாத குறையா என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிருமா அப்படின்னு சொல்லி பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனா ஆனா என்ன, வேற பொண்ணா இருந்தா அப்படி பேசியிருப்பேன். நீனால அப்படி என்னால பேச முடியல. அதான் மகா கார்த்திகா மாத்திட்டேன். ஓஹோ, ஆல்ரெடி இப்ப உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து அப்படிதானே? ஒரு பொண்ணு தன்னால வந்து ப்ரப்போஸ் பண்ணா அந்த பொண்ணை அழைய வைக்கணும். ஐயோ, அப்படிப்பட்ட ஆள்லாம் நான் கிடையாதுமா. அப்படிலாம் இல்ல, உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் தான் இருந்தேன். என்ன ஒண்ணு, உன்னை பார்த்தா அவசரம் கொடுக்க மாதிரி தெரிஞ்சு, அதான் கொஞ்சம் டிலே பண்ணி சொல்லலாம்னு பார்த்தேன். என்ன பார்த்தா உங்களுக்கு அவசரம் கொடுக்க மாதிரியா தெரியுது? நீங்க சொன்னாலும் சொல்லட்டும், அவசரம் கொடுக்கதான்.
சங்கீத சுர